வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் வந்து ஒரு புதுசாக ஒரு 7.1 ஹோம் சினிமா தேட்டர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு ஸ்பீக்கரில் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா சேனலும் சப்பு வந்து 12 இன்ச்சு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணலை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட வர கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோம் சினிமா தேட்ரு ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து A to Z எல்லாமே கஸ்டமைஸ்டாக நம்மளே வந்து டிசைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் எங்கேயும் வெளியே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா HDHMR வுட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வாட்டர் ப்ரூஃப் வுட்டு. இந்த வாட்டர் ப்ரூஃப் வுட்டுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நல்ல ஒரு குட் ஃபினிஷிங் வரும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பீக்கர் டிரைவர்ஸ் மாட்டும் போது பார்த்திங்கன்னா உள்ளார இன்செர்ட் பண்ணும்போது ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸோட லைஃபும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழை காலம் பனி காலத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நார்மல் வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாள் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஈரக்காற்று பட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உப்புன மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறியாக கொட்டும். இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அதோட வுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நப்பாகி அப்படியே ஒரு அதோட திடத்தன்மையை இழந்துடும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் போக பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு குவாலிட்டிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சும்மா மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்தே நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம கொண்டு வர்றது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் ஒரு மேட்சிங் தான். அதுபடி கரெக்டாக நம்ம ஃபண்டமெண்டலாக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டு எடுக்க முடியும். சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இது இன்னும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பாக்ஸ் வுட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து கோட்டிங்காக பெயிண்ட் கோட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது 2 நாளில் முடிஞ்சிடும். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 8 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கருவுடு ஸ்டைலில் வந்து நம்ம வந்து டிசைனில் வந்து போட்டிருப்போம் பாருங்கள். நல்லா அந்த இடம்ல நல்லா பெண்ட் பண்ணி போட்டிருப்போம். உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது காமிச்சிருப்பேன். உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ராடெல்லாம் வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம வந்து இது வந்து பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரவுண்ட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா தேட்டர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் டைப்பில் தான் வரும். தேட்டர்லலாம் இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லுக்கு வேணும். ப்ளஸ் அதே மாதிரி ஒரு ஆடியோ நமக்கு வந்து கிளியரன்ஸாக வேணுங்கிறதுக்கோசரம் நம்ம கீழே சோபாலையோ இல்லை சீட்டில் உட்காந்து நம்ம பொசிஷனில் பார்க்கும்போது நம்மளுடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது வரணுங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு கிராஸ் டைப்பில் வந்து தேட்டர் பாக்ஸுன்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நம்மளே வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு ட்ரைவு ப்ளஸ் ஒரு டியூட்ரு வரும். ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து வச்சுருக்கு. இன்னும் வேலை நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து இதோட ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து இதை வந்து 4 இன்ச் ஸ்பீக்கரை வந்து
அஃபெக்ட் பண்ணும், இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார வந்து ஒரு பிளாஸ்டிக் பிவிசியில் ஒரு கப்ளிங் மாதிரி போட்டு ரெடி பண்ணி உள்ளார வந்து பண்ணியிருப்போம் பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு உண்டான ஸ்பீக்கர் பாக்ஸு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் நான் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இந்த சப்வூஃபர் பாக்ஸ் பற்றி நான் நிறையா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நிறையா சொல்லியிருப்பேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து யார்ட்டையுமே கிடையாது. இந்த டிசைனு நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நம்ம மட்டும்தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதில் வர ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்ல சாஃப்ட் பேஸாக இருக்கும், எங்கேயுமே இரிட்டேட்டிங்கே இருக்காது. உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் பேஸ் வேலை செய்யும். மீதி நேரம்லாம் பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாது. இது பாக்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்லேயும் இருக்குது. நம்ம ஆம்புக்கு உண்டான மெட்டீரியல்ஸு இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ தான் வந்திருக்கு, ரெடி பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து குவாலிட்டிஸ் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாக நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங்கிங் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மார்க்கெட்டில் எல்லாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஹீட் சிங்லாம் நம்ம செலக்டிவாக நம்ம காம்போனன்ட்ஸ் பவர் ஆடியோ, நம்ம போடக்கூடிய பவர் ஆடியோவுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ரெடி பண்ணக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி தான் நம்ம போடுறோம். இதோட லீஃப்லாம் பாருங்கள், நல்ல ஹெவியான லீஃப் இது. ஹீட் சிங் பாருங்கள். இந்த ஹீட் சிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹீட் சிங் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீட் சிங்கு. ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும். இது மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து ஹெவியான ஒரு ஹீட் சிங்கு. ஹீட் சிங்கில் தான் நம்மளுடைய பவர் ஆடியோஸ்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில் வந்து டிசைன் பண்ணி போடுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரு, எல்லாம் வந்து ஸ்பெஷல் வைண்டிங்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டை நல்லா தாங்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவியான கேபினெட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான கேபினெட் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷின் கட்டிங்க, சிஎன்சி மிஷின் கட்டிங்க, கை கட்டிங் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக உட்காந்து நம்ம டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷீட்டை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி நாம் வந்து இந்த பாக்ஸை வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து எடுக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டாகி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து பண்ண முடியாது, ஃபுல்லாக வந்து மிஷினில் தான் பண்ணி ஆகணும். சிஎன்சி மிஷினில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி பக்காவாக நம்ம வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த கட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வரும். ஏன்னா 4 இன்ச் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக அதில் வந்து ஃபிட் பண்ண முடியும். பாருங்கள், சும்மா உங்களுக்கு வந்து சாம்பிள் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த கட்டிங்லாம் வந்து அக்யூரேட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் சினிமா தேட்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி வேணுங்கிறவங்க வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு யாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கனால
நமக்கு கமிட்மெண்ட்ஸு அதுலேயே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வெளியிலேருந்து மறுபடியும் பாக்ஸ் மட்டும் ஆர்டர் எடுத்து பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை. அப்படி கண்டிப்பாக நான் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் பேக்கேஜாக ஃபுல் காம்போவாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பாக்ஸ் மட்டும் எடுத்து பண்ணுற மாதிரி கமிட்மெண்ட்டில் நம்ம வந்து உள்ளே இறங்கலை. அதான் ஒரு ரீசனு. பண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, நமக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையலை. ஸோ அதனால் வந்து பாக்ஸ் மட்டும் வேணும்னு கேட்டு யாரும் நமக்கு வந்து கால் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் நான் அப்படி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.